Hi guys, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்கி அட் 2898 படத்தோட திரைமுசில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல்ஹாசன், திஷா பதானி, அதுக்கப்புறம் தீபிகா படுகோனே மற்றும் பல நடிச்சிக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் எப்படின்னா, குருஷேத்திர போரில் இருக்கிற நம்ம அஸ்வத்தாமா வந்து என்னம்மா கௌரவர்கள் பண்ணிட்டாங்க. அதனால் பாண்டவர்களை ஒருத்தவங்க கூட உயிரோட பிழைக்கக்கூடாது சொல்லிட்டு உத்திரையோட கற்பத்தில் இருக்கிற குழந்தை வயிற்றுல வந்து அஸ்திரத்தை விடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் நீ யாரும் பண்ணாத பாவத்தை நீ பண்ணிட்ட, ராவணன், ரணியன், திருதராஷ்டிரன் யாரும் பண்ண தவறு பண்ணாலும் உனக்கு ஒரு சாபமிட்டுற. நீ வந்து இந்த கலியுகம் ஆரம்பிக்குது, கலியுகம் முடிகிற வரைக்கும் உன்னால் வந்து சாவே முடியாது, உன்னோட காயமும் போகாது சொல்லிட்டு அந்த நெத்தியில் இருக்கிற ஒரு கல் இருக்கோ அந்த கல்லை பிடுங்கி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சாபமேஸ்வரன் கேட்கும்போது, நானே வந்து இப்போ நீ என்னை கொல்ல முற்பட்டல, நீ என்னை வந்து ஒரு கலியுகத்தில் வந்து கலின்னு ஒரு அரக்கனை வந்து எல்லாரையும் ஆளும்போது அப்போ நான் பிறப்பேன், அப்போ நீ வந்து என்னை அழிக்காமல் பாப்பா, அப்போ நீ என்னை காப்பாற்றணும், அதுடா அப்படி காப்பாற்றினா உனக்கு வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒன்லைன். அந்த அஸ்வதாம்பா வந்து அந்த 2000 இத்தனை 6000 7000 வருஷம் கழிச்சு கல்கியாக பிறக்கும் போது காப்பாற்றினாரா இல்லையா, அஸ்வதாம்பா இது நாள் வரைக்கும் எங்கே இருந்தார், இதுதான் இதோட ஒன்லைன். இந்த படத்தோட பெரிய பலமே வந்து இந்த படத்தோட ஒன்லைன். ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைன் வந்து எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஏன்னா ஒரு டெக்னாலஜியான படம். ரொம்ப வருஷம் அது 800 வருஷம் கழிச்சு ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. அதில் வந்து ஒரு எபிக்காக ஒரு மித்தாலஜி ஸ்டோரியை பண்ணிக்கிறாரு நம்ம நக்கு அஸ்வின். படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர். அஸ்வத்தாமா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்க்கு வேறு மாதிரி இருக்குது. அமிதாப் பச்சனோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அமிதாப் பச்சன் நல்லா ஃபைட் பண்ணுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தீபிகா கூட நல்லா பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோபனாவும் நல்லா, சாம்பலான்னு ஒரு ஊரை நல்லா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ், சிஜி மற்றும் பல எல்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி கிளைமேக்ஸில் வந்து நம்ம பிரபாஸோட கேரக்டர் வந்து ஒரு ரிவீல் பண்ணுறாங்க. அது சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும், அதனால் சொல்ல. நம்ம சந்தோஷ் நாயன் வந்து பேக்ரவுண்டில் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி புச்சியாக பண்ண நம்ம கீர்த்தி சுரேஷ் ஐஸ்வரும் கொஞ்சம் க்யூட்டாக நல்லா இருக்குது, நல்லா போகுது. அதுக்கப்புறம் மற்றும் பலர் நம்ம கல்யாணம் நடிச்சிக்கிற கமல்ஹாசன் வந்து அங்கங்கே வந்து போகிறாரு, மற்றபடி இல்லை. பார்ட் 2ல் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, திஷா பதானியோட கொஞ்சம் காமெடி, அதை பேசுகிற விதம். அதுக்கப்புறம் நம்ம பசுபதி நல்லா நடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற நம்ம விஜய் தேவர்கொண்டா, அர்ஜுனாக வர்ற விஜய் தேவர்கொண்டா, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வர துல்கர் சல்மான், அதுக்கப்புறம் சும்மா கேமியோ வந்துட்டு போகிற மின்னாள் தாகூர், அது மாதிரி நிறைய பேர் நடிச்சு. அது மாதிரி பிரம்மானந்தம் கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் வந்து செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து மகாபாரதம், ராமாயணம், இந்த குருஷேத்திர போர் பிடிக்குன்னா இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதுலேயே அந்த கனெக்டிவிட்டியாலே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால எபிக்காக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. பார்ட் 2க்காக ஈகலாக வெயிட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே பாருங்கள், பெல் ஐக்கான. தேங்க்யூ ஃபார் வியூஸ்.